தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் பேசும்போது கன்னட மொழி தமிழிலிருந்து பிறந்தது என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். இதற்கு கர்நாடகாவில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. கன்னட அமைப்புகள், அதே போல அரசியல் தலைவர்கள், என் முதல்வர் கூட கண்டனங்களை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவரது திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிடக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை அன்று கர்நாடக திரைப்பட சம்மேளனம் சார்பில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அன்றைய கூட்டத்தில் கமலஹாசன் அவர்கள் 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் கமலஹாசன் எக்காரணம் கொண்டும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பதை தெளிவுபட 2-3 இடங்களில் கூறியதை தொடர்ந்து இன்று பிற்பகல் மீண்டும் திரைப்பட சம்மேளனம் கூட இருக்கிறது. கர்நாடக திரைப்பட சம்மேளன அமைப்பின் நிர்வாகிகள் கூட இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாது கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான விநியோகஸ்த உரிமையை பெற்றிருக்கும் நபர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். வரும் 5ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கமல் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாங்கள் படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்பதில் திரைப்பட சம்மேளன நிர்வாகிகள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். விநியோகஸ்தர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதெல்லாம் தற்போது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் கர்நாடகாவில் 5ஆம் தேதி தக் லைஃப் வெளியாகுமா வெளியாகாதா என்ற ஒரு இறுதி முடிவு நமக்கு கிடைத்துவிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.